Exercise 9.3 செகண்டில் 10th sum. ஃபஸ்ட்டு அந்த கொஷினை நம்ம let I is equal to எடுத்துக்கலாம். let I is equal to integration pi by 8 to 3 pi by 8 1 divided by 1 plus root of tan x dx. Evaluate the following using integralsனு கொடுத்து இன்டகிரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி நம்மளை இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி தான் என்ன செய்யணும், இதை சால்வ் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இன்டகிரேஷன் a to b f of x dx is equal to integration a to b f of இந்த ரெண்டு லிமிட்ஸையும் ஆட் பண்ணிங்க a plus b minus x dx. வேல்யூ மாறாது. இந்த மாதிரி ஆட் பண்ணி இந்த ஒரிஜினல்லேருந்து இந்த மைனஸ் எக்ஸ் பண்ணோம்னால என்னது நம்மளுக்கு ஆன்சர் மாறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிக்கிறோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல் அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல என்ன செஞ்சுக்க போகிறோம், எக்ஸ்ட்ராவாக ஒரு a ப்ளஸ் பியை ஆட் பண்ணிக்க போகிறோம். 1 ப்ளஸ் இங்கே இருக்கிற 1 ப்ளஸ் tan ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன செஞ்சுக்க போகிறோம், இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். 3 pi by 8 ப்ளஸ் pi by 8 மைனஸ் எக்ஸ்னு போட்டுக்க போகிறோம் into dx. ஓகேவா? which is equal to integration pi by 2 to 3 pi by 8 1 divided by 1 plus root of இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 4 pi divided by 8. 4 pi divided by 8 என்ன அர்த்தம், pi by 2. ஓகேவா? அடிச்சு போட்டோம்னா என்னது pi by 2ன்னு ஆகிடும். மைனஸ் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். tan ஆஃப் pi by 2 மைனஸ் எக்ஸ். pi by 2நாலே என்னது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனை சேஞ்ச் பண்ணிடணும். டேனோட ரிவர்ஸ் என்னது காட் இல்லையா? அதனால் டேனுக்கு பதிலாக காட்டாக மாறிடும். இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதை எடுத்து போட்டுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு pi by 2 மைனஸ் அப்படின்னாலே என்னது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவ் தான். அதனால் கண்ணை மூடிட்டு எந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் வந்தாலும் நம்ம என்ன செஞ்சிடலாம், நம்ம அந்த இதுக்கு பாசிட்டிவ்னு போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், 1 divided by 1 plus root of tan xங்கிறது என்னவா மாறிட போகுது, cot xன்னு மாறிட போகுது. ஓகேவா? இதேமாரி ஃபார்மேட் தான் எல்லா சம்லேயுமே ஃபாலோ பண்ணுவோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ண சொல்கிறதுல இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு 2-3 ப்ராப்பர்ட்டிஸ் தான் இதிலே திருப்பி வரும் இல்லையா? இங்கே 2 லிமிட்ஸ் இருந்ததுன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணுவோம். ஒரு லிமிட் இருந்ததுன்னா ஒரு லிமிட் மைனஸ் எக்ஸு, அது திருப்பி அதே கொஷின் வருதா, நம்மளுக்கு திருப்பி அதே மாதிரியே நம்ம சால்வ் பண்ணிகிட்டே வரும்போது இந்த கடைசியாக வந்த ஃபங்க்ஷனை ஐ மாதிரியே மாற்றிக்குவோம். அப்புறம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம், திருப்பி ஐக்கு வேல்யூ கண்டுபிடிப்போம். இதே மாதிரியே தான் என்னது நான் எல்லா விதமான இந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுற சம்மெல்லாம் இருக்கும். ஓகேவா? ஒரே மாடல்லே இருக்கும். ஒரு 10 சம் இருக்குன்னா 2 சம் இந்த மாடலில் இருக்கும், 2 சம் வந்து இன்டகிரேஷன் 0 to a f of x dx அந்த ஃபார்மேட்டில் இருக்கும். 2a இன்டகிரேஷன் 0 to 2a f of x dx 2a minus x அந்த மாதிரி மாற்றுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் ஃபார்மேட் திருப்பி இருக்கும். ஓகேவா? நம்ம போட்டு பார்க்கும்போது எந்த சம்முக்கு எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்ல ஞாபகம் வரும். ஓகேவா? 0 இன்டகிரேஷன் 0 pi by 8 to 3 pi by 8 1 divided by 1 plus இங்கே cot xன்னு இருக்கு இல்லையா? இதை ஒரிஜினல் கொஷின் மாதிரி ஃபார்மேட்டில் கொண்டு வந்தால் தான் என்ன செய்ய முடியும், டினாமினேட்டர் சேமாக இருக்குது, அப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம், அப்போ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு கொண்டு வந்துக்கணும். ஓகேவா? அப்போ cot x நம்ம எப்படி எழுதிக்கலாம், 1 divided by tan xன்னு எழுதிக்கலாம், ரூட் போட்டுக்குங்க. ஓகேவா? இன்டூ டிஎக்ஸ். ஜஸ்ட் இது என்னது 1ன்னு இருக்குது, ஜஸ்ட் இப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிங்க. அப்போ என்ன ஆகும், 1 into root tan x ரூட் tan xன்னு ஆகிடும். ரூட் 1ங்கிறது ஜஸ்ட் 1 தான். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், இன்டகிரேஷன் pi by 8 to 3 pi by 8 இங்கே டினாமினேட்டரில் என்ன வரப்போகுது, ரூட் tan x தான் வரப்போகுது. அந்த ரூட் tan x என்ன செஞ்சுக்கலாம், நான் அந்த நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போய்டும். அப்போ என்ன ஆகும், ரூட் tan x டிவைடட் பை 1 ப்ளஸ் ரூட் tan xன்னு எழுதினாலும் ஒன்று தான், ரூட் tan x ப்ளஸ் 1ன்னு எழுதினாலும் ஒன்று தான். ஓகேவா? இன்டூ டிஎக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதை செகண்ட் ஈக்குவேஷன்னு வச்சுக்கலாம். இப்போ இதுவும் ஐ தான், இங்கே இருக்கு இல்லையா, அதுவும் ஐ தான். இப்போ 2 ஈக்குவேஷனையும் நான் என்ன செஞ்சுக்கிறேன், ஆட் பண்ணிக்க போகிறோம். 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணிக்க போகிறேன். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ஆட் பண்ணுங்கள், 2iன்னு கிடைக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் ஆட் பண்ணும்போது என்னது, இன்டகிரேஷன் pi by 8 to 3 pi by 8 1 divided by 1 plus root tan x dx plus integration pi by 8 to 3 pi by 8 root tan x divided by 1 plus root tan x dx. இங்கே பாருங்கள், டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ நான் என்ன செஞ்சுக்கலாம், என்னோட நியூமரேட்டர்ஸே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும், இன்டகிரேஷன் pi by 8 to 3 pi by 8 1 plus root tan x divided by 1 plus root tan x into dx. ரெண்டும் சேமாக இருக்குது, அடித்து போட்டுடலாம். அப்போ என்ன ஆகும், இன்டகிரேஷன் ஆஃப் dx மட்டும் இருக்கும். இன்டகிரேஷன் ஆஃப் dx என்னது நம்மளுக்கு எக்ஸ். தென் லிமிட் அப்ளை பண்ணுங்கள், pi by 8 to 3 pi by 8. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்கள், மைனஸ் த லோயர் லிமிட். ஸோ 2i is equal to 3 pi by 8 by minus
பை பை 8 எக்ஸுக்கு பதிலாக லிமிட்ஸை அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ரெண்டு மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 பை பை 8ன்னு கிடைக்கும். அதை அடித்து போட்டிங்கன்னா பை பை 4ன்னு கிடைக்கும். எகெயின் என்னது நம்மளுக்கு ஐ தான் வேணும் இல்லையா? அப்போ அந்த 2வை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துருங்க. அப்போ என்ன ஆகும்? ஐ இஸ் ஈக்குவல் டு பை பை 4 × 2ங்கிறது 8. ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு பை பை 8. இதுதான் நம்மளுடைய இன்டகிரேஷன் ஆன்சர். ஓகேவா?